ரீசெண்ட் டைமில் நம்ம அஸ்ட்ராலஜிஸும் சரி மற்றவங்களும் சரி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் எர்த்குவேக். ரீசெண்டாக குசேலா ராஜேந்திரன் அவங்க ஃபார்மர் ஐஏஎஸ்சி ப்ரொஃபஸர். அவங்க ரம்பிளிங் எர்த் அப்படின்னு புக்கில் அவங்களோட டாக்டரல் தீசிஸ், அவங்களுடைய ட்ராவல் அதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இந்தியாவோட எர்த்குவேக்கில் டெஃபினட்டாக ஹிமாலயா ஒரு மிக 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 சென்சிட்டிவான ரீஜனாக இருக்கிறது. ஹிமாலயா கீழே இன்க்ளூடிங் டெல்லி. என்ன பிரச்சனைனா, இந்த எர்த்குவேக்கில் டேமேஜ் மேன்மேடாக மட்டும்தான் வருது. காங்க்ரீட் பில்டிங் இருக்க ஏரியாவில் எர்த்குவேக்கால் டேமேஜஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு மரம் இல்லாமல் வெறுமனே மண்ணிலே செய்யப்படுகிற வீடுகள் இருக்கிற இடங்களில் எர்த்குவேக்கால் பெரிய டேமேஜ் வருது. அதனால தான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்ட்ரக்சரில் அதிக வீடு வச்சுருப்பாங்க எர்த்குவேக் ஃப்ரோன் ஜோனில். நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹிமாலயாவிலேயோ டெல்லியிலையோ அந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லாமே இங்கே கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. ரெண்டாவது, இதில் இன்னொரு முக்கிய ப்ராப்ளம், நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது எப்போ வருதுன்ட்டு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணங்கள் ரொம்ப அருமையாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபால்ட் லைன் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஃபால்ட் லைனில் எந்த டெப்த்தில் எர்த்குவேக் வருது, 5 கிலோமீட்டரா 700 கிலோமீட்டரா அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நம்மகிட்ட டேட்டாவும் இல்லை. இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு 100 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த டேட்டா வச்சு ஒரு ரிப்பிட்டேஷன் பிளான் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வச்சு இப்போ நம்ம இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக ஹிமாலயா ஒரு மேஜர் ஃபால்ட் ஜோன். 2 பெரிய எர்த்குவேக் ஹிமாலயாவில் 1905லையும் காங்க்ராங்கிற ஏரியாவில் 1934 பீகார் நேபாள் ரீஜன் நடந்திருக்கு. ஸோ 100 இயர்ஸாக அந்த ஸ்கேல் ஆஃப் எர்த்குவேக் வராதனால எல்லா ஜியாலஜிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபியர் இருக்குது. அதை குசேலாவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது அதனோட டேமேஜ் என்னவாக இருக்கும், அதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ். இந்த ஃபால்ட் லைன் தவிர மேன்மேடாக டேம்ஸ், அதிகமான போர்வெல்ஸு, அதிகமான ஆந்த்ரோபோஜெனிக் ஒர்க் இன் ஹில்ஸ், இது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ரோடு, டேமு எல்லாமே, இது எல்லாமே எர்த்குவேக்கை எப்போ வேணாலும் தூண்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதில் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக எர்த்குவேக்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வந்தாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஆப்ஷன் வந்தாலும் அந்த டேமேஜை எப்படி தாங்கிறது அப்படிங்கிறது தான். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கா அப்படிங்கிறதும், அதனுடைய இந்த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸை எந்த அளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஹை எண்ட் ஜோன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோங்கிறதும் ஒரு சேலஞ்சான விஷயமாக நமக்கு இருக்கும்.